ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நேரமும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து நினைத்து அழுது கொண்டுதான் இருக்கிறாய். இதுவரைக்குமே நீ எப்பொழுதுமே நானும் பார்க்கிறேன், தனியாக இருக்கும் பொழுதெல்லாம் சுகமாக இருக்கிறாய். யாராவது நண்பர்களோ இல்லை உறவுகளோ யாராவது உன்னோடு இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய முகத்தில் சிரிப்புகள் என்று ஒன்று வருகிறதே தவிர, மற்றபடி உன்னுடைய முகத்தில் தனிமையில் இருந்தால் சிரிப்பு என்ற ஒன்று இல்லவே இல்லை. அதற்கு பதிலாக உன்னுடைய வாழ்க்கையில் அளவுக்கு மீறிய ஒரு மிக சொல்லப்போனால் ஒரு கவலை, ஏதோ ஒன்றை இழந்தது போல ஒன்றை யோசித்து கொண்டு மனதில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாய். நானும் உனக்கு பலமுறை சொல்லிவிட்டேன், தனிமையில் எப்பொழுதும் இருக்காதே. தனிமையில் நீ இருந்தால் ஏதேதோ தேவையே இல்லாத விஷயத்தை பற்றி நீ யோசிக்கிறாய். அதனால் தனிமையில் இருக்காதே, எல்லோரிடமும் சேர்ந்து இரு. அப்பொழுதுதான் நீ சந்தோஷமாக இருப்பாய், நிம்மதியாக இருப்பாய். ஒவ்வொரு காலகட்டமும் உனக்கு பிடித்தது போல அமையும் என்றும் சொல்லிவிட்டேன். ஆனால் நீ அது எப்பொழுதுமே அமைதியாக இருக்க வேண்டும். என்னுடைய மனநிலைமைக்கு எப்படி இருக்க வேண்டுமோ அப்படிதான் நான் சாய் இருப்பேன். என்னுடைய மனநிலைமைக்கு இப்பொழுது தேவை அமைதி. அந்த அமைதியோடு தான் நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்கிறாய். சரி, உன்னுடைய அமைதி தான் தேவையா? அமைதியாக ஒரு இடத்தில் இருந்தால் அளவுக்கு மீறிய சிந்திக்கக்கூடாத விஷயத்தை எல்லாம் சிந்திக்கிறாய். வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் கஷ்டங்களானது கொட்டி கிடக்கிறது. அது யாராலும் ஒரு பொழுதும் அதை தடுக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு இங்கு எல்லோருக்கும் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஒருவருக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது, ஒருவருக்கு தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. இதுதான் வித்தியாசம். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அதே நேரம்தான். நான் சொன்னேன் பத்தியா, தனிமையில் இருக்க வேண்டும். ஆனால் தனிமையில் இருந்தால் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறாய், தாங்க முடியாத வேதனையான நிலைமையில் இருக்கிறாய். இந்த நிலைமை எப்பொழுது மாறும் என்றும் நினைக்கிறாய். அதே நேரம் தவறான ஒரு முடிவுகளையும் எடுக்கலாமா என்று யோசிக்கிறாய். நீ ஒரு விஷயத்தை மட்டும் சரியாக புரிந்து கொள். இந்த உலகத்தில் படைத்தது நான். இந்த உலகத்தில் உன்னை படைத்தது நான். ஒவ்வொரு விஷயமும் உனக்காக தீர்மானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி யோசித்து யோசித்து செய்து கொண்டு இருப்பது நான். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒன்று விடாமல் எனக்கு தெரியும். நீயாக ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு இந்த விஷயம் நடந்துட்டோ, அந்த விஷயம் நடந்துட்டோ, இப்படி நடந்துருச்சோ, அப்படி நடந்துருச்சோ அப்படின்னு நீ கவலைப்பட்டுட்டு தான் இருக்க. ஆனால் நான் உனக்கு சொல்றது, கவலை என்ற ஒன்றை படாதே. சந்தோஷம் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் நிரம்பி இருக்கிறது. இப்பொழுது வரும் கஷ்டங்கள் எல்லாமே தற்காலிகமான ஒன்று. இது எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்றுதான் இதெல்லாமே. நீயாக ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி யோசித்து யோசித்து தேவையே இல்லாமல் கவலைப்பட்டு இப்பொழுது தனிமையில் இருந்தாலும் அழுகிறாய். அதே சுற்றி யாராவது இருந்தால் கூட அப்பொழுதும் ஏதோ ஒன்றை கவலைப்பட்டு கொண்டேதான் இருக்கிறாய். நீ ஒன்று நினைக்கிறாய், கவலைப்பட்டால் எல்லாம் மாறும் என்று. கவலைப்பட்டால் மாறும், நல்லது நடக்கும் என்று யார் உனக்கு சொன்னது? கவலைப்பட்டாலும் எதுவும் மாறாது, எந்த ஒரு விஷயமும் சரியும் ஆகாது. எதுவாக இருந்தாலும் நீ ஒரு முடிவு எடுத்து வைக்க வேண்டும். அழுதுகிட்டே ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்த அப்படின்னா நடக்காது. அதுவே நடந்துருச்சா, சரி விடு, அடுத்தது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நீ முன்னேறிடலாம். ஆனால் அதுவே நீ இது நடந்துருச்சே, இந்த உறவு நம்மளை விட்டு போயிடுச்சே அப்படின்னு ஏதாவது நீ யோசிச்சேன்னா அப்படியே இருக்க வேண்டியதான். உன்னை விட்டுட்டு போன உறவாக இருக்கட்டும், இல்லை வேற ஒரு விஷயமாக இருக்கட்டும், அது முடிஞ்சு போச்சு. இதுவே ஒரு உறவு உன்னை விட்டு போனுச்சுன்னா அது அடுத்தடுத்த கட்டத்திற்கு போயிடும். ஒன்று நினச்சிட்டு இருக்காது, சரியா? அதனால ஒரு உறவாக இருக்கட்டும், என்ன வேண்டுமா இருக்கட்டும், சொத்து சுகம் என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும், எதையுமே நினைச்சு கவலையே படாத. உன்னுடைய கவலைக்கு யாரும் இங்கு தகுதியானவர்களே கிடையாது. உண்மையான அன்பு கொடுக்க தயாரா இருக்க, உண்மையாக எல்லாமே செய்ய தயாரா இருக்கும் போது அதை உன்னிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் தான் உன்னை விட்டு போவார்கள். அது மனிதர்கள். ஒரு பொருளோ இல்லை சொத்தோ ஏதோ ஒன்று போயிட்டுனா இதை விட ஏதோ பல மடங்கு உனக்கு கிடைக்க போகுது. இதெல்லாம் உனக்கானது இல்லை. இதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல நீ செஞ்சதுக்கான வந்துட்டு உனக்கு தண்டனை கொடுத்துட்டு போயிடுச்சு. திருப்பி நீயா உழைச்சி சேர்க்கிற ஒவ்வொன்றும் நிச்சயமா உன் கூட வரும் அப்படின்னு நினச்சிக்கோ. இது வரைக்கும் உன்கிட்ட இருந்தது உன்னை விட்டு போயிடுச்சுமா, போயிடுச்சா,
அது ஏன் போணுச்சுன்னா, அது ஏற்கனவே நீ உன் ஜென்மத்தில் தவறு செய்திருப்ப பத்தியா, அதற்காக உனக்கு கவலை கொடுக்கணும்னு வந்துச்சு. கவலையை கொடுத்துருச்சு, போயிடுச்சு. அது முடிஞ்சிட்டு, அந்த கர்மவனம் முடிஞ்சிட்டுமா. இப்போ அடுத்தது உனக்கு சேரப்போது பத்தியா, உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது அது உன்கிட்ட தான் இருக்கும். அதனால வந்த உறவோ, உன்னை விட்டு போன உறவோ, உன்னிடமே இருந்த சொத்தோ சுகமோ, உன்னிடம் இருந்த எதுவோ போயிட்டுனா, அது வேலையை பார்த்துச்சு, கவலையை கொடுத்துச்சு, போயிடுச்சு. இப்படி நினச்சிட்டு விட்டுடு. இனிமே வரதை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு மட்டும் நினை. சரியா? இவ்வளவு கஷ்டத்தில் நீ இருக்க. ஐயோ இதெல்லாம் நடந்துருச்சே, என்ன பண்ண போகிறோன்னே தெரிலையே, வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலைமையில தெய்வம் நிற்க விட்டுட்டே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையில் இருக்கும்போது, உன்னையே பார்த்து சிலர் இவ ஏன் இன்னும் உயிரோடு இருக்கா, இவ ஏன் இன்னும் இங்கே இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் யாரு? உங்ககிட்ட காசு வாங்கி ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா போக்குவரத்துக்கு காசு வாங்கிட்டு போனவங்களும், ஒரு வேளை சாப்பாடு இல்லை அப்படின்னுட்டு உன் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டவங்களும், அது சாப்பாடோ கஞ்சோ கூழோ எது ஒன்றுட்ட இருக்கோ அதை போட்டு அவங்கள திருப்தியாக வீட்டுக்கு அனுப்புனவங்களும் தான் இப்படி பேசுகிறாங்க. புரியுதா? முன்னாடியெல்லாம் நீ தான் ஒரு நபருக்கு காசு கொடுப்ப, போயிட்டு வா, எங்கே போனாலும் சந்தோஷமாக போயிட்டு வா, உங்ககிட்ட காசு இல்லை, உனக்கு பணம் கொடுக்க ஆள் இல்லை, நிம்மதியை கொடுக்க ஆள் இல்லை அப்படின்ட்டு அந்த நபருக்கு நீ எல்லாமே செஞ்ச. அந்த நபர் தான் இப்போ ஏன் நீ உயிரோடு இருக்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு நீ தொந்தரவாக இருக்க. என்ன தொந்தரவாக இருக்க அப்படின்னா, யாராவது பார்த்தா இவனுக்கு நான் தான் செஞ்சேன், ஆனால் அவனுக்கு பாரு எந்த ஒரு அருமையுமே தெரியல, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ விஷயம் செஞ்சு அருமையே தெரியாமல் இருக்கான், இவனுக்கு நான் கொடுத்தேன், இவனுக்கு நான் செஞ்சேன், ஆனால் இப்போ எந்த ஒரு நன்றியும் இல்லாமல், எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் எங்கே போனாலும் இவன் என்னவே தாழ்த்தி பேசுகிறான் அப்படின்னு நீ வெளியில் போய் சொல்கிற பற்றியா? உன்கிட்ட வாங்கிக்கிட்டான் ஒருத்தவன். இப்போ அவன் சின்ன பிள்ளையில் இருக்கும்போதெல்லாம், அவன் ஒரு படிக்கிற காலத்துலலாம் அவனுக்கு நீ சாப்பாடு போட்டிருக்க, அவனுக்கு காசு பணம் இல்லாதப்போ காசு கொடுத்து உதவி செஞ்சுருக்க. ஆனால் இப்போ உன்னை கண்டுக்கல. அதனால நீ வெளியில் உள்ளவங்கள்ட்ட ஒரு சாதாரணமாக சொல்கிற, இப்பயும் சொல்கிற, இல்லைன்னா சொல்ல முடியாது, சொல்கிற. என்ன சொல்கிறேன்னா, இந்த பாரு இவன் என்கிட்ட தான் காசு வாங்கினான், என்கிட்ட தான் படித்தான், ஆனால் என்னையே இப்போ பார்க்குறது கூட கிடையாது, அக்கா நல்லா இருக்கீங்களா, அண்ணன் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு என் குடும்பத்தில் இருக்கிறவங்கள கூட கண்டுக்கல. இப்போ வசதி வாய்ப்புகள் வந்தோடனே என்னை அப்படியே விட்டுட்டான், எனக்கு ஒன்றுமே செய்வேன், எங்கேயாவது பார்த்தா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் மட்டும் போதும் அப்படின்னு நீ சில பேர்கிட்ட சொல்கிற. அந்த சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட போய் அவள் செஞ்சு காமிச்சதை எல்லாம் சொல்கிறா, அவள்கிட்ட நீ இது வாங்கினியா, அவள்கிட்ட போய் பேசு, இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் மற்றவங்களுக்கு மற்றவங்கள்ட்ட தெரிஞ்சிருமோ? நீ இப்படிலாம் சொல்கிறதுனால அவன் என்ன நினைக்கிறான், நீ இருந்தால் தானே இது மாதிரிலாம் வெளியில் போய் சொல்லுவ அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவன் அப்படியே தான் நினைக்கிறான். புரியுதா தங்கமே? உன்னுடைய வாழ்க்கையில் யாருக்கும் நீ துரோகம் செய்யலை. இப்போ கூட எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் இருக்கணும், நம்மளால் முடிஞ்சால் எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான் உன்னிட்ட இருக்குது. அதை புரிஞ்சிக்காத சிலர் உன்னை இப்படி தான் ஏதேதோ பேசுவாங்க. பேசுகிறதுனால உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏதாவது இழக்க போகிறதும் இல்லை, இதுக்கு மேலே எந்த ஒரு பாவமும் உனக்கு வரப்போவதும் இல்லை. சரியா? அதனால் பேசுகிறவங்க என்ன வேணாலும் பேசட்டும், உன்னுடைய வாழ்க்கை இப்படி போகணும் அப்படி போகணுன்னு என்ன வேணாலும் பேசட்டும். எல்லாவற்றுக்கும் தெய்வமாகிய நான் அவரவர்களுக்கு பதில் கொடுப்பேன். இவர்கள் வாழ வேண்டும், இவர்கள் வாழக்கூடாது, இவர்கள் வாழ வேண்டும் என்று நினைப்பதோ தவறு. புரிகிறதா? ஒருத்தவன் இந்த பூமியில் இருக்கானோ இல்லையோ அது தெய்வத்துடைய கையில் இருக்கிறது. அவன் உனக்கு இடைஞ்சலா இருக்கான், இவன் இடைஞ்சலா இருக்கான், இவன் தப்பா போகணும், அவன் தப்பா போகணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பான ஒரு விஷயம் தெரியுமா? நான் உனக்காக சொல்கிறேன், யாரை போலும் நீ இருக்காதே, உன்னை போல நீ இரு. உனக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ, உனக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு
நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தியா, அது எல்லாமே உன்னை நோக்கி வரும். காலம் உனக்கு நிச்சயமாக தண்டனை கொடுக்கவில்லை, யார் யார் எப்படி என்பதை புரிய வைக்கிறது. புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்று. நீ ஒருத்தவங்க சொல்கிறாங்கிறதுக்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று நடந்துடாது. இவன் உன்னை நல்லா இருக்கணும்னு சொல்கிறான் அப்படிங்கிறதுக்காகவும் வாழ்க்கையில் எதுவும் நடந்துடாது. நீ செய்த கர்ம வினையே உனக்கு நடக்கும். உன்னை இப்படி ஒருத்தவன் சொன்னான் அல்லவா, அவனுக்கு நிச்சயமாக தண்டனை என்று ஒன்று கிடைக்கும். பொறுமையாக இருந்து வேடிக்கை மட்டும் பார். சகல ஐஸ்வர்யங்களும் சகல விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி நான் கொடுப்பேன். துரோகிகள் என்றுமே அவர்கள் திருந்த மாட்டார்கள். நீ நினைக்கிறாய் இன்று இப்படி பேசுவான், நாளைக்கு நிச்சயமா திருந்துவான் என்று. துரோகிகள் இப்படித்தான். அவர்களை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாதே, சந்தோஷமாக இருக்கும் வழியை பார். எல்லா நாளும் எப்பொழுதும் உனக்காக நான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.